தட்டிக்க போட அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கு நல்லா இருக்கும் மேலே ஸ்பெஷலாக வித்தியாசமாக. உங்களோட ஊர்லேயும் இப்படி தான் நடக்கிறது? எங்களோட ஊரில் வேட்டை திருவிழான்றது வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி இல்லை. ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு உண்மையில். மற்றபடி தேர் திருவிழாவெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. இல்லை வேட்டியோட வந்த நான் ஒட்டிக்கோ கட்டி கூட வந்தேன்னா இடையில மிஸ் ஆகிட்டது. அதுதான் நிற்கிறேன். இப்போ தேர்தலுக்கு ஒன்று அது நிற்கிறீங்க. அது இப்போ வேட்டியை தேடி கொண்டு நிற்கிறேன். அதாவது பெரிய தேர் திருவிழா தேர் காட்டின அப்புறம் நல்ல உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்களை விட்டா நாங்கள் இது எண்ணெய் ஊற்றுவோம் மிஷின் பச்சிக்கிறோம் நாங்கள் வீட்டை. முக்கியமான எங்களோட ஊருக்கு எங்களோட குலதெய்வம் நாங்கள் எல்லாரும் அன்பு வச்சுக்கிறோம். அம்மாளாச்சி இதில் வர போகிறோம். எங்களோட அம்மாளாச்சி பாய்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கின்றோம். சந்தோஷமா இருக்கு. இந்த முறை கொஞ்சம் வெள்ளம் தொடங்கி விட்டினோம் போல இருப்பது தேர் வந்தது. அதால இந்த முறை ஓகே போன முறை நான் வரே இல்லை. நிறைய ஆக்களும் என்ன இந்த முறை வெள்ளத்துக்கு வந்த அப்புறம் இந்த முறை கூட பேர் வந்திருக்கணும் சொல்லி சில பேர் ரெண்டு வரையும் இன்னும் அடங்கல. ஓ வணக்கம். இன்றைக்கு இவர்கிட்ட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கோ. பெல் பட்டனை அன்பிளாக் பட்டன். ஏன்னா இவர் கொஞ்சம் கூட கேட்கிறார். நாங்கள் போனப்போல வேண்டாம். இவர் கனடா அதான் கொஞ்சம் பிரச்சனை. வணக்கம். இன்றைக்கி எங்களோட பரப்பின மக்களுக்கும் எங்களோட பண்டத்திற்போ எல்லா சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் முக்கியமான ஒரு நாள். ஏனென்றால் எல்லாரும் இருந்தால் தான் சந்தோஷம். ஏனென்றால் எங்களோட அம்மாளாச்சி 37 அடி தேரில்
ஒன்றரை இது விசாலத்தோட அதோட சேர்த்து ஓகே ஓகே எனிவே நோ குழம்பையில் அது தவிர சொல்லணும் எங்களோட மாவட்ட தேருக்கு பிறகு மிக உயரமான தேர் அதில் எங்களோட அம்மாளாச்சி நன்றி என்ற உடன்பிறப்புகள் சொல்ற அட்வைஸின் படி எனிவே எங்களுக்கு அம்மாளாச்சி வர போறா அதை இந்த காணொளியில் பார்த்து மகளவும் அம்மாளாச்சி முக்கியமான எங்களோட ஊருக்கு எங்களோட குலதெய்வம் நாங்கள் எல்லாரும் அன்பு வச்சுக்கிறோம் அம்மாளாச்சி இதில் வர போகிறோம் எங்களோட அம்மாளாச்சி பாய்ஸ் எல்லாரும் ரெடியாக இருக்கின்றோம் எல்லாரும் டீம் இதுகள் எல்லாம் அது முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் அம்மாளாச்சி இழுப்பா உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளோட்ட தேருக்கு எங்களோட ஊராக்கள் 600 பேர் வந்தவ அதில் 200 பேர் வரவே இருக்கையில் அது அம்மாளாச்சி இழுத்தவ எல்லாரும் சொன்னவர் 40 வருஷத்துக்கு பிரபாரன் இவர் ஓவர் ஆக்ஷன் போடுறவர் இவர் வந்து இந்த என்ன சொல்றது கனடாவில் இருந்து வந்து பழசு இவர் பழசு தான் இப்போ எதிர்ந்துதான் ஓகே எனிவே ரெடியாக போகிறோம் ஓகே பாய் பெண்ணு
வணக்கம். மட்டக்களப்பிலேருந்து வந்துருக்கீங்க. எங்கடா ஊர் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஒருக்கா. இப்போ வேற லெவல் நல்லா இருக்கு. நான் அன்னைக்கு வேட்டை திருவிழா பார்க்குறேன். செம்ம எடிட் எல்லாம் செய்து நல்லா இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்திருக்கு. நல்லா இருக்கு உண்மையிலே, ஸ்பெஷலாக வித்தியாசமாக. உங்களோட ஊர்லேயும் இப்படி தான் நடக்குது. எங்களோட ஊரில் வேட்டை திருவிழான்றது வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இல்லை, ஆனால் இங்கே நல்லா இருந்துச்சு உண்மையில. மற்றபடி தேர் திருவிழாவெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் எங்கட ஊரோட திருவிழா ஓகே. ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் ஒன்று வித்தியாசம்னு சொன்னால் வேட்டை திருவிழா அங்கே வந்து வேட்டை ஆடுவாங்க. அந்த கொத்தெல்லாம் வச்சு அதுக்குள்ளே பூந்து கரடி இதெல்லாம் வச்சு அப்படி வேட்டை ஆடுவாங்க. அங்கே இப்போ அப்படி இல்லை, இங்கே அப்படி எனக்கு தெரிஞ்சவங்க. அதே மாதிரி இது தேர் திருவிழா இன்னும் கோவத்தை போனால் தான் தெரியும் அப்படிங்கிறது. அதாவது இது வந்து இலங்கையிலே 2வது உயரமானது தெரியும். இதுவா தமிழ் புற சொன்னார் முதலாவது தேரா அப்படி இல்லை, அது மாவட்ட உரத்தில் இருக்கு. அது கட்டு தேர். இது சிற்ப தேர்ல சித்திரை தேர்ல இது முதலாவது. அது கட்டு கட்டு சூப்பர், நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தமிழ்நாடு அங்காது பார்த்தீங்கன்னா சாமி வந்து வெளியில் வந்து கொண்டு இருக்குது. இந்த இப்போ தான் எல்லா பூசைகளும் முடிஞ்சது. இப்போ ஆக்கள் எல்லாம் பிளத்துப்பட்டு வந்து கொண்டு இருக்கணும். பிள்ளையார் 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 நான் ஒழிச்சு வச்சுக்கிறேன் போனேன். ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓ திறமா இருக்கு. ஓ ஓ ஓ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சும்மாண்டாதாங்க அப்படியே வா. இந்த ரெண்டு மைக்கையும் கலட்டி போட்டு நாங்கள் கனவரசம்னு சொல்லி ஒரு 2017 கடைசியாக வந்து நான் 17 வந்து இந்த தேர் திருவிழாவை பார்க்க, அதாவது பெரிய தேர் திருவிழா தேர் காட்டின அப்புறம் தான் வந்திருக்கிறேன். நல்ல உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அளப்பெரிய சந்தோஷம். ஊரில் தான் மிகப்பெரிய தேர் இருக்கிறேன்னு சொல்லி அது உண்மை. எங்களோட அம்மாளும் இல்லை புலம்பெயர் நாட்டுக்காரர் உள்ளூர் எல்லாருமே நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கோம். வேற பின்னி போச்சு என்ன தெரியாது, சின்ன பிள்ளைகள்லாம் வலிக்கிட்டு அழுது வந்துவிட்டோம். நாங்கள் கூடுதலாக வந்துட்டோம், மேக்ஸிமம் வந்துட்டோம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.
பார்த்தீங்களா தேரின்ற அகலத்தையும் மற்றது பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய தேரண்டு பார்த்தீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிற தேர். நீங்கள் நினைப்பீங்கள் இங்கே வந்து ஒரு கட்டிடம் மட்டும், நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா தேரின்ற மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிறோம் தான். இதுலேயே ஒரு ஆள் நிற்கிற உயரத்தை விட எவ்வளோ உயரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. அம்மளாச்சி இப்போ எங்களோட தேரில் வந்து ஏறிவிட்டா இப்போ நாங்கள் விளம்பர போகிறோம். 3 தேர் விளம்பர போது எங்களோட படிப்புலத்து குஞ்சுகளுக்கு ஒரு அறிவிப்பு. வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு வருஷம் வந்து அம்பாளாச்சிக்கு அருளை பெறத்துக்கு இளம் சந்ததிகள் வந்து சுவாமியை தூக்கி அம்பாளாச்சிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. இங்கே எங்களோட ரஞ்சித் வ்ளாக்ஸ் வந்து நிற்கிறார். எங்களோட தேர் திருவிழாவை பார்க்குறதுக்காக முதல் முறையாக வந்துக்கிறார் எங்களோட ஊருக்கு. அதான் தேர் திருவிழாவை பார்த்துட்டு வீடியோ எடுக்க வந்துக்கிறார். பக்தர் அம்மந்த பக்தர் தான் அவர். எங்களோட அம்மந்த குஞ்சில் அவரும் ஒரு குஞ்சு தான். அவர் இந்த உரை தான் அவர் காணொலியை வெளியிட வந்திருக்கிறார். காணொலியாக வெளியிடுவதற்காக வந்திருக்கிறார். நாங்கள் பெருமைப்படுகிறோம். இந்த அயல் கிராமத்தில் மட்டக்களப்பில் இருந்து நான் வந்திருக்கோம். ஒரு சந்தோஷமான விஷயம். உயரத்தை விட பார்த்தீங்கன்னா இந்த தேரிட்ட சில்லு வந்து சரியான உயரம் பார்த்தீங்கன்னாலே தெரியும். தான் ஒரு ஆள் நிற்கிறார், அவருக்கு மேலே எவ்வளோ உயரமாக சில்லு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரமான தேர் தான் ஊரில் வந்து நிற்குது. ஒவ்வொரு அடுக்களையும் வந்து ஒவ்வொரு சிற்பங்களை வந்து செதுக்கி வச்சிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதில் வந்து சிவலிங்கம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மன், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து தேரில் செதுக்கி வச்சிருக்கிறது தான். இது வந்து ஒரு கதையை அப்படியே செதுக்கி சுற்றி வட்டமாக செதுக்கி வச்சிருக்கீங்கன்னா வடத்தை பார்த்தீங்களா? இந்த என்ன பெரிய வடை மட்டன் மொத்தம் படத்தில் முட்டம் இறக்கி விடையா, படத்தில் கருங்கல்ல வந்து விழுச்சி நினைச்சாங்க. இதில் தான் வந்து தேரை ஏற்றி பண்ணுறாங்க.
கலாச்சி போடுவோம் இப்பயே கலாச்சி போடுவோம் விளங்கல திருவிழா சந்தோஷமா இருக்கு. இந்த முறை கொஞ்சம் வெள்ளம் தொடங்கி விட்டிடும் போல இருப்பது தேர் வந்தது. அதால இந்த முறை ஓகே போன முறை நான் வரே இல்லை. ஓ நிறைய ஆக்களும் என்ன இந்த முறை வெள்ளோட்டத்துக்கு வந்த அப்புறம் இந்த முறை கூட பேர் வந்திருக்கணும் சொல்லி சில பேர் 2 வரையும் கழிச்சு தானே வாரது. ஆமாம் கொஞ்சம் சேர்க்கவும் தானே வேணும். நம்ம அழைக்கானே வரணும் அப்படி வந்து. ஆனா இந்த பிரச்சனை காலத்துக்கு பிளேன்கள் ஓடாதுன்னு யோசிச்சு கொண்டிருக்க இவ்வளோ பேர் அந்த எல்லாத்துக்கு என் ரிஸ்க் எடுத்து கொண்டு வரையணும்னா இவ்வளோத்துக்கு அவையில் ஆர்வம் இருக்குன்னு யோசிக்க வரும். இன்னும் வேற இருந்திருப்பினா இந்த பிரச்சனையை யோசிச்சு வராமல் விட்டாக்களும் இருப்பிடும். உடைச்ச மாதிரி தெரியலையே வாக்கு. தேங்காய் எல்லாம் உடைச்ச தேங்காய் எல்லாம் பறக்கி கொண்டு நிற்கணும். தேர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வலிக்கிற போகுது. நான் மருந்து சாப்பிட்டு வந்தேன். இங்கே உடைச்ச தேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் ஏற்றி கொண்டிருக்கு நான் கொண்டு வரதுக்காக. பிரசாந்த் என்ன உங்களோட விட்டானோ எல்லாம் போகுது. எங்களை விட்டா நாங்கள் இது எண்ணெய் ஊற்றுவோம் மிஷின் பச்சிக்கிறோம் நாங்கள் வீட்டை. சர்வத்தை ஊற்றி திரிகிறாங்க. இங்கே பாருங்க கோபாலா போத்தில்ல நிராப்பின 2 பேரும். ராணியாக்காக அனுப்பி விடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுறோம். அண்டே சொன்ன மாதிரி எல்லாரும் தமிழ் பொடியை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் நீ சொல்லடா ஓய். ஏன் சர்வத்தால முடிச்சிட்டு வா. காப்பா போய்க்க காப்பா குப்பை தட்டிக்க போட போய்க்க தட்டு போட்டு
பார்த்தீங்கன்னா முருகன் தேர் போய் சாரி முன்னால் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் தேர் போய் கொண்டிருக்குது. முருகனுக்கு வந்து தேர் இல்லாத காரணத்தால் அந்த சகடையில் வச்சு எடுத்து கொண்டிருக்கிறேன். பின்னால் பார்த்தீங்கன்னா மிகவும் உயரமான, அதாவது இலங்கையிலேயே மிகவும் உயரமான தேர் சித்திரை தேர் வந்து இனித்தான் இழுக்க போய் நம்ம இப்போ வடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பார்த்தாலே தெரியும். இப்போது பிள்ளையார் தேர் இழுக்க தொடங்கியாச்சு. இனி அம்மளாட்சி அதை இழுக்கிறதுக்கு ரெடியாக கொண்டிருக்கிறோம். அம்மளாட்சிக்கு தான் நாங்கள் கல பேர் ஆசைப்படுற விரும்புறது. எல்லாரும் பாருங்க எவ்வளோ சனம் வந்து வெயிலுக்காக ஒதுங்கி நிற்க பயங்கர சனம் சுத்து மூலமா நிற்கிறேன். எல்லாத்தையும் பார்த்து தரிசனம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பெரிய ஆதரவு. மூன்று வடம் வந்து போட்டு எடுத்துக்கொண்டிருக்கணும் தேர் பார்த்தாலே தெரியும். சாரி 4வது வடமும் போய்கொண்டிருக்குதுண்டா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 4 வடம் போட்டு தேரில் வரப்போகுது. சொல்லுங்க, தேர்தலுக்கு வந்திருக்கிறீங்க முதல் முறையாக, இந்த வருஷத்தில் முதல் முறையாக நான் தேர் இழுக்கிறத காண்றேன். என்ன பிறந்ததுக்கு என்ன காரணம்? ஏதாவது நேர்த்தியல் எதுவும் வச்சுட்டீங்களோ? நேர்த்தியும் இல்லை கொஞ்சம். அப்போ வருஷம் நான் தேர் இழுக்கிறேன். வருஷம் இழுக்கிறேன். இங்கே பிள்ளைகள் எல்லாம் வந்துருக்கீங்க. தேர் வந்து இழுக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இந்த அரங்குதே இல்லை அவ்வளவு பார்த்தீங்களா மிகவும் ஹலோ, நாங்கள் பிரியா வந்து அடிக்கிறோம். இவர் அந்த இது தாளம் தட்டுறாள் அப்படிதான். வரமளத்து பஸ் எல்லாம் தெரியுமா? வசதியை பத்தியா? வரமளத்து பஸ் எல்லாம் கொடுக்கணுமா? வரமளத்து பஸ் பிடிச்சு அவன் நான் ஒட்டி தாரா. சிறப்பாக இருக்கும். ஓ, நான் கடைசியாக 4 வருஷத்துக்கு முதல் வந்தேன். நீங்கள் நல்லா செய்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றி. ஓ, நான் 4 வருஷத்துக்கு முதல் வந்தேன்னா அதை விட இந்த முறை கொஞ்சம் மக்கள் கூடவாகவும் வெளிநாட்டுக்காரர்கள் கூட 2023 வரைக்கும் வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி திருப்பி இப்போ இந்த வருஷம் தான் பாரு. இன்றைக்கு இந்த முறை பயங்கர, அது போன முறை விட இந்த முறை கூடவா கிடக்குது சனம். ரைட் மேடம். நீங்கள் வேட்டியோட இல்லை, வேட்டியோட வந்த நான் ஒட்டிக்கோ கட்டிக்கூட வந்தேன்னா இடையில மிஸ் ஆகிட்டுது. அதுதான் கொடுத்து நிற்கிறேன். இப்போ தேர்தலுக்கு ஒன்று ஆதியா நிற்கிறீங்க. அது இப்போ வேட்டியை தேடி கொண்டு நிற்கிறேன். அது இப்போ நிறைய பேர் வந்திருக்கணும். என்ன கண்ணா நீங்கள்? இந்த மாதிரி கண்ண பேர் வந்திருக்கணும். நீங்கள் இருக்க கேம் இப்படி தான் சேனம் இருக்கிறதோ இங்கே?
நான் இருக்கேன்னு நான் இந்த வெளிநாடு சனங்கள் கூடவா இருக்குது இந்த பயங்கரமாக இருக்குது வீட்டு திருவிழாலையும் பார்த்தோன்னா நல்ல சனம் வந்து நிற்கிறது சப்பரத்துக்கு நேற்று வந்தீங்களே நேற்று சப்பரத்துக்கு வந்தேன் நான் நீங்கள் பிஸியாக இருந்தேன் நீங்கள் நான் கூப்பிட்டுனா நீங்கள் பிஸியாக நின்று ஓ நான் வந்து வரே இல்லை நேற்று ஒரு அயரொண்டு போட்டு லேட்டாக வந்தது சரியா அப்போ வேற ஒரு ஆள் கூட டெலிஃபோனை வச்சுருந்தேன் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன் வந்தேன்னா ஓயா ஓகே 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 அப்போ நீங்கள் வேட்டியை தேடிட்டு நீ ஒரு ஆள் படி கயிறு போனுக்கன் வாழ்த்துக்கா நல்லா செய்வீங்களா நீங்க அந்த கைத்துக்கு ஒரு கை கொடுக்கலாம் கொடுக்கலாம் வேணும்னா நாங்கள் மேற்பார்வை ஜனங்களை ஒதுக்கி விடுறவே இல்லை இவர்தான் நாங்கள கேதா ஊருக்கு எல்லாமே வேற அந்த இது செய்கிறதுல இந்த தேர் முழுக்க இழுக்கிறது சின்னாக்கள் தான் பார்த்தீங்களா இழுக்கிற முழுக்க பேர் சின்னாக்கள் தான் குறுகால் மணியை வாண்டு இருக்கு என்ன சர்வே தாங்குறீங்களோ எனக்கு இந்தாங்க சாமி அவனாக்கள் கொஞ்சம் பேர் இங்கே விக்கி அண்ணன் தண்ணீர் பந்தெல்லாம் விக்கி அண்ணன் தான் வருடமாக செய்து 82 அம்மா நல்ல சிறப்பு வரியம் சிறப்பாக ஓகே விக்கி அண்ணன் நீர் வந்து மரத்துக்கு மாட்டப்பட்டு மரத்துக்குள்ள போயிட்டு நீ என்ன எடுக்க போயிட்டு சொல்லுங்க German. ஜேர்மன்ல எந்த இடம் Bielefeld. உங்களுக்கு ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கு Oh. ஜேர்மனோட பிடிச்சிருக்கு Oh. அப்போ இங்கே இருக்கும் Coba lah. Betul,